பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஓய்வு நாளில் நம்மளை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். 6 நாட்களும் நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய தொழில்கள், குடும்பங்கள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஈடுபடுகிறோம். 7வது நாள் அவருடைய ஓய்வு நாளை கர்த்தர் என்ன பண்ணினார், ஏற்படுத்தினார். ஆகவே இது ஒரு சிறப்பான நாள். திருமண காரியம், ஒரு விழா கோலம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம எப்படி ஒரு மன மகிழ்ச்சியாய் புதிய ஆடைகள் அணிந்து நம்ம சந்தோஷமா எப்படி இருப்போமோ அதே மாதிரி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். நமக்கு என்னதான் கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் இந்த உலகத்துல காணப்பட்டாலும், வாழ்க்கையில காணப்பட்டாலும், குடும்பத்துல காணப்பட்டாலும் அவருக்குள்ள நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும், களி கூறணும். நம்ம கடந்ததை நினைத்து நம்ம கலங்கி பயந்து திகைத்து கொண்டு இந்த நாட்கள் என்ன பண்ணுச்சு, இதோட முடியட்டும். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது மன மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் நான் அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன், எனக்கா யாவையும் செய்து முடிக்க என் தேவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்க கரங்களை ஒப்பு எடுக்கிறேன். அப்பா, நாங்கள் எப்பொழுதும் உங்க சமூகத்துல மன மகிழ்ச்சியாய், எப்பொழுதும் உண்மையில நம்பிக்கை வைத்தவர்களாய், உண்மை பற்றிக் கொள்கிறவர்களாய் மாற்ற உதவி செய்ய நாள் முழுவதும் கரம் எங்களோடு கூட ஆஸ்வதியை வழிநடத்துங்க. உண்மைதான் இயேசு நல்ல பிதாவே.